வரும் மக்களவை தேர்தல் தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில தேர்தல் ஆணையர்களுக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தற்பொழுது வழிகாட்டு நெறிமுறைகளை சுற்றறிக்கையாக அனுப்பியிருக்கிறார்கள். அதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களவை தேர்தல் தேதி எந்நேரமும் அறிவிக்கப்படலாம் என்று சொல்லப்பட்ட நிலையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு அதிகாரப்பூர்வ தேதியானது அறிவிக்கப்பட இருக்கிறது. இந்நிலையில் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பாக மாநில தேர்தல் ஆணையத்திற்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார்கள். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தபால் வாக்கு சீட்டுகளை தயார் செய்யும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்றும் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் சுற்றறிக்கை வாயிலாக அனுப்பியிருக்கிறார்கள். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கு, விவரங்கள்? வணக்கம் அருணேஷ். நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் பயன்படுத்த உள்ள வாக்குச்சீட்டுகளை அச்சடிப்பது மற்றும் பாதுகாப்பாக கொண்டு செல்லும் பணிகள் தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் சுற்றறிக்கை என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த சுற்றறிக்கையில் தபால் வாக்குச்சீட்டுகளை தயார் செய்யும் பணியை கண்காணிக்க தனியாக ஒரு உதவி தேர்தல் அதிகாரியை நியமனம் செய்ய வேண்டும் என்றும், வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டவுடன் உடனடியாக தபால் வாக்குச்சீட்டுகளை அச்சடிக்கும் பணியை தொடங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தபால் வாக்குச்சீட்டுகளை அச்சடிக்கும் பணியை மேற்கொள்ள அரசு அச்சகங்களுக்கு தான் முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும், தபால் வாக்குச்சீட்டுகளை அச்சடிக்கும் மையங்களுக்கு தடையின்றி மின்சாரம் வழங்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு பண்டலுக்கு 50 வாக்குச்சீட்டுகள் என்ற அடிப்படையில் கட்டி வைத்து அடையாள எண்களை இட வேண்டும் என்பதோடு, தபால் வாக்குகளை அச்சடிக்கும் பணியில் போதுமான பணியாளர்கள் ஈடுபடுத்தப்படுவதை மாவட்ட தேர்தல் அதிகாரி உறுதி செய்ய வேண்டும் எனவும், தபால் வாக்குச்சீட்டுகளில் வேட்பாளர்களின் பெயர், சின்னம், வரிசை எண் ஆகியவை சரியாக அச்சடிக்கப்பட்டு உள்ளது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.